கல்வாரி லெந்து கால தியானங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் இந்த லெந்து காலத்துக்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். IMTVயின் சார்பாக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்காக நான் IMTVக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். தொடர்ந்து கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இந்த வசனங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நாளிலே நாம் இந்த தவக்கால செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் முழுவதுமாக வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் வாசிக்க கேட்ட இந்த 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது 3 மிக முக்கியமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 மிக முக்கியமான காரியங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவதாக தர்மம் செய்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தர்மம் செய்வதை குறித்து முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக ஜெபம் செய்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக உபவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களில் இந்த 3 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தில், ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான 3 அம்சங்களாக இதை நாம் பார்க்கலாம். இந்த 3 காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய பலன் எப்படியாக இருக்கும் என்பதும், அதே சமயத்தில் ஜெபம் செய்யும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஜெபத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கற்று தந்திருக்கின்றார். இன்று அநேகர் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை, இந்த பரமண்டல ஜெபத்தை ஏறெடுப்பதை தவிர்க்கிறார்கள். நேராக பழைய ஏற்பாட்டுக்கு போய்விடுவார்கள். சங்கீதம் 103 இருக்கக்கூடிய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்கின்ற ஜெபத்துக்குத்தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாடு தான் இந்த உலகத்தில் பல புதிய திருப்பங்களை, புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது என்று நாம் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி சொல்ல முடியும். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கும் பொழுது, இந்த புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரையிலும் நாம் பார்க்கும் பொழுது தியாகம், அர்ப்பணிப்பு, பிரதிபலன் இல்லாமல் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்வது போன்ற அருமையான விஷயங்கள் அநேகத்தை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டு, அவர்கள் எந்த காரியங்களில் நிபுணத்துவம் உடையவர்களாக காணப்பட்டார்களோ அந்த நிபுணத்துவத்தில் இருந்து, அவர்களுடைய தனித்திறமைகளில் இருந்து அவர்களை எடுத்து அவர்கள் அனைவரையும் அவருக்காக திறமையாக செயல்பட இந்த உலகம் முழுவதும் அவர் ஒரு தியாகிகளாக, ஒரு தன்னலமற்ற சீஷர்களாக அவர் அனுப்பினதை நாம் பார்க்க முடியும்.
அதன் காரணமாகத்தான் இந்த வேலூர் பட்டணத்தில் ஐடாஸ்கடர் அம்மையாரை நாம் பெற முடிந்தது. தான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு கூட செல்லாமல் ஒரு பூரண ஆயுசோடு இருந்து இன்றைக்கு சித்தூர், ராணிப்பேட்டை, வேலூர், ஆற்காடு என்று இந்த சிஎம்சி மருத்துவமனையினுடைய விரிவாக்கங்கள் ஏராளமான பேருக்கு மருத்துவத்துறையினுடைய கல்வி ஞானம், மருத்துவ அந்த சிகிச்சையின் மூலமான பலன்கள், இன்னும் பல்வேறு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்க காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் கொடுத்த உபதேசங்கள் அனைத்துமே இன்றைக்கு அநேகரை, அன்னை தெரசாவில் இருந்து அநேகரை இந்த உலகத்தின் பல்வேறு பாகங்களுக்கு கொண்டு போய் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக தன்னலமற்றவர்களாக சேவை செய்ய வைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியது என்று வலியுறுத்தி சொல்ல முடியும். ஆக இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முதல் 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தர்மத்தையும் ஜெபத்தையும் உபவாசத்தையும் அவர் அங்கே வலியுறுத்தி சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த பரமண்டல ஜெபத்தையும் அவர் அருமையாக அங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்று அநேகர் அந்த பரமண்டல ஜெபத்தை தவிர்க்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பரமண்டல ஜெபம் என்பது ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஜெபமாக நான் பார்த்திருக்கிறேன். நான் 20 வயது முதல் 23 வயது வரையிலும் மேலகிருஷ்ணம்புதூர் என்கிற சிஎஸ்ஐ ஆலயத்திலே, மேலகிருஷ்ணம்புதூர் என்கிற இடத்தில் உள்ள சிஎஸ்ஐ ஆலயத்திலே, கன்னியாகுமரி பேராயத்திலே ஒரு ஊழியனாக அந்த சபையிலே பணியாற்றும் பொழுது, புதன்கிழமை இரவு ஆராதனை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் சில கல்லறைகள், இருள் சூழ்ந்த பாதைகள் வழியாக நான் கடந்து வருவேன். அந்த நேரத்தில் சைக்கிளில் பயணம் செய்யும் பொழுது நான் பரமண்டல ஜெபத்தை சொல்லிக்கொண்டே வருவேன். அந்த பரமண்டல ஜெபம் எனக்கு பயத்தை நீக்கி ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஜெபமாக அந்த நேரத்தில் காணப்பட்டது. இரவிலே சில நேரங்களிலே தூக்கம் வராத நேரங்களில் ஒரு 3-4 முறை தொடர்ந்து அந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லும் பொழுது ஒரு அமைதியான, ஒரு ஆறுதலான, ஒரு அருமையான ஒரு ஓய்வை கர்த்தர் எனக்கு கொடுக்கின்றார். ஆக இந்த பரமண்டல ஜெபம் மிக அருமையான ஒரு ஜெபம். அந்த பரமண்டல ஜெபத்திலே கூட அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அதாவது இந்த உலகத்தில் அன்றன்றைக்கு வேண்டிய காரியங்களை ஆண்டவர் அருமையாக நமக்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்பது இங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த 19, 20, 21 வசனங்களிலே, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இன்றைக்கு உலகம் 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 தங்கத்தை வாங்கி குவிக்க வேண்டும், சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும், வீடுகளை கட்டி எழுப்ப வேண்டும், வாகனங்களை வாங்கி குவிக்க வேண்டும். இந்த காரியத்திலேயே அநேகருடைய கவனங்கள், அநேகருடைய நேரங்கள் செலவழிக்கப்பட்டு அநேகருடைய உழைப்பு அங்கே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அநேக தனிப்பட்ட கிறிஸ்தவர்களும் சரி, அநேக குடும்பங்களிலும் சரி, அங்கே தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு குறைந்து போகிறது, ஜெபிப்பதற்கான நேரம் கிடைப்பதில்லை. உபவாசம் என்கின்ற ஒரு அனுசரிப்பு முற்றிலுமாக மறைந்து விட்டது என்றே நாம் சொல்ல முடியும். ஆண்டவராகிய தேவன் இந்த 3 காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்களாக நாம் வாழாமல்
கிறிஸ்துவுக்கு உரிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம். தொடர்ந்து அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வரையிலும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வலியுறுத்தப்படக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தில் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள்தான் இப்படி வீணாக தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் உழைப்புகளையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மற்ற படைப்புகள் யாவும் அப்படிப்பட்ட வீண் காரியங்களை செய்வது இல்லை. நீங்கள் ஏன் நாளைக்காக கவலைப்பட வேண்டும் என்று அங்கே வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடந்த 35-36 ஆண்டுகளாக இந்திய தேசத்திலும் இன்னும் உலகமெங்கும் உலக பொருளாதார தாராளமயமாக்கல் என்கின்ற ஒரு நிலைமை வந்த பிறகு அநேக காரியங்கள், அநேக சொகுசு வாழ்க்கையின் உச்சங்கள் பெருகிக்கொண்டே போகும் பொழுது மக்கள் அதிலே அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். சமீபத்திலே பெங்களூரு நகரிலே கேரளாவைச் சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர், அவருக்கு ஏராளமான சொத்துக்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸுகள், அவருக்கு விலை மதிக்க முடியாத பெரிய பெரிய சொத்துக்கள் மட்டுமல்ல, விலை உயர்ந்த கார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய திறமைசாலியைப் போல புகழப்பட்ட ஒரு மனிதன். அவருடைய வருமானங்களை குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது, அவருடைய வருமானத்தை குறித்த காரியங்களை வருமான வரித்துறை ஆய்வு செய்து அவரை கேள்விகளால் தொலைத்த பொழுது, ஒரு கிறிஸ்தவர், கேரளாவை சார்ந்தவர், கர்நாடகாவிலே வந்து பெங்களூரிலே ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிய அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே ஓடி 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 கடைசியிலே கிடைப்பது என்ன? ஒன்றுமில்லை. சரீரமும் ஆத்துமாவும் அழிக்கப்படுகிற ஒரு மோசமான பாதைக்கு நேராகத்தான் இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை தேடும் காரியங்கள் நம்மை கொண்டு போய் நிறுத்துகின்றது. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தின் பொக்கிஷங்களுக்காக, இந்த உலகத்தின் சம்பாத்தியங்களுக்காக நாம் கவலைப்படும் பொழுது அதை விரும்பாதவராக காணப்படுகிறார். அது நம்மை ஜெபத்திலிருந்து, தான தர்மத்திலிருந்து, நம்முடைய உபவாச ஜீவியத்திலிருந்து நம்மை தூரமாக விலக்கி கொண்டு போகிறது. இன்றைக்கு பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளுக்கு ஒரு 2 சக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்து விட வேண்டும், பிள்ளைகளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து விட வேண்டும், பிள்ளைகளை எப்படியாவது பணம் செலவு செய்து பெரிய நல்ல படிப்புகளுக்கு அவர்கள் உடையவர்களாக, நல்ல ஒரு பெரிய பட்டதாரிகளாக, நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்வியை அவர்கள் பெற்று அவர்கள் மிக சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக பெற்றோர் பிரயாசப்படுகிறார்கள். பிள்ளைகளுக்கு வாழ்க்கை ஆரம்பம் முதலே மிகுந்த சொகுசு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. அந்த பிள்ளைகளை ஒரு ஜெப ஜீவியத்திலே, ஒரு ஈகையின் காரியத்திலே, ஒரு நல்ல உபவாச ரீதியான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே வழிநடத்த அநேக பெற்றோர் தவறிவிடுகிறார்கள். இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்ன என்று சொன்னால், அநேக பெற்றோர், குறிப்பாக தாய்மார், அவர்கள் நல்ல பக்தி உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் பிள்ளைகளை கண்டித்து திருத்தி அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி அவர்களை செம்மையான பாதையிலே அறிவுரை கூறி வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்களை வளர்க்க தவறிவிடுகிறார்கள். கண்டிப்பது இல்லை, அவர்களை திருத்துவது இல்லை, அவர்களை குறித்து அக்கறை கொள்வது இல்லை. அவர்கள் ஏதோ அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை திருத்தினால், அது பெற்றோர் அந்த பிள்ளைகளை கண்டித்தால் அவர்கள் தங்களுடைய அன்பில் அவர்கள் தொய்ந்து போவார்களோ, பெற்றோரை வெறுத்து விடுவார்களோ என்ற பயத்திலே ஒதுங்கி விடுகிறார்கள். அநேக மிஷனரிமார்களுடைய பிள்ளைகளை நான் அறிவேன், பெற்றோர் அவர்களை கண்டிப்பது கிடையாது. அநேக போதகர்களுடைய பிள்ளைகளை நான் அறிவேன், அநேக முன்னாள் பேராயர்களுடைய பிள்ளைகளை நான் அறிவேன். அவருடைய வாழ்க்கை கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு செல்வ செழிப்பாக வாழ்ந்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு நற்பண்புகள் கற்றுக் கொடுக்கப்படாமல், அவர்கள் கண்டித்து திருத்தி வளர்க்கப்படாமல் அவருடைய வாழ்க்கை மிக கோரமாக முடிந்ததை நான் அறிவேன்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த அருமையான மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக இந்த லெந்து காலத்தில் வலியுறுத்துகிற காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பங்களிலே இந்த தான தர்மங்கள், இந்த ஜெபம், இந்த உபவாசம் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும். இதை அந்தரங்கமாக நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது வெளியரங்கமாக கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி இந்த அருமையான மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் சொல்லியிருக்கிறது. மட்டுமல்ல, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து, கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி, என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். சாலமோன் நீதிமொழிகளிலே என்ன அழகாக கேட்டிருக்கிறார். அதை ரத்ன சுருக்கமாக ஆண்டவர் இங்கே இந்த பரமண்டல ஜபத்திலே, கர்த்தருடைய ஜபத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்றென்று வேண்டிய சுகத்தை, அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை, அன்றென்று வேண்டிய நம்முடைய தேவைகளை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருவார். இந்த அருமையான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வீட்டில் இப்பொழுது 4 பேர பையன்கள் எனக்கு இருக்கிறார்கள். அதில் 3 பேரன்கள் பள்ளிக்கூடம் செல்லுவார்கள். அவர்கள் காலையிலே பள்ளிக்கூடம் செல்லும் முன்பே அவர்களுக்கு ஒரு ஜெபத்தை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பள்ளியிலே படிக்கிற அனைத்து மாணவர்களுக்காக, இந்த உலகமெங்கும் பள்ளியிலே படிக்கிற அனைத்து மாணவிகளுக்காக, ஆசிரியர்களுக்காக, பள்ளி நிர்வாகத்துக்காக, பள்ளிக்கு செல்லும் பொழுது வேண்டிய அந்த போக்குவரத்தின் பாதுகாப்புக்காக அவர்களுக்கு ஜெபிக்க நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதன் பின்பு அவர்கள் லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுகிற இந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு அதன் பின்பு தான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியிலே இறங்கி செல்லுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காரனாக நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரக்குழந்தைகள், நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மேலான நல்ல காரியங்களை சிறு வயது முதலே நாம் கற்றுக் கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்வோமே என்று சொன்னால், தேவன் நம் மீது அதிக பிரியமுள்ளவராக, நம்மை அனுதினமும் நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகிற தேவனாக நிச்சயமாக நாம் காணப்படுவார். இந்த உலகத்தை குறித்து நமக்கு இருக்கிற கவலை, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் சேர்க்க வேண்டும், அவைகளை உரியதாக்கி கொள்ள வேண்டும் என்று இருக்கிற நம்முடைய அந்த தீவிர தன்மையை நம்மிலிருந்து அகற்றுவோமே ஆனால் கர்த்தருக்கு பிரியமான நற்காரியங்களை செய்வதிலே நாம் வளர்ந்து பெருகுவோம் என்பதிலே சற்றும் சந்தேகமில்லை. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நான் பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யார் என்று சொன்னால், 1ஆம் வசனத்திலே இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேயு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்மளை அநேகருக்கு தெரிந்த ஒரு காரியம். கொர்நேலேயு அவரை குறித்து அருமையாக அந்த 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் 10:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவ பக்தி உள்ளவன், அவன் தேவ பக்தி உள்ளவன். அடுத்தது மிக முக்கியமான காரியம், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்களிலே உள்ள அந்த அருமையான காரியங்களை இந்த கொர்நேலேயு அழகாக தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வலியுறுத்தின காரியம், இந்த உலகத்திலே நீ தர்மம் செய்ய வேண்டும், இந்த உலகத்திலே நீ ஜெபிக்க வேண்டும்,
இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே நீ உபவாசிக்க வேண்டும். இந்த காரியங்களை நீ அந்தரங்கமாய் செய்யும் பொழுது வெளியரங்கமாய் நீ பலன் பெறுவாய். 3ஆம் வசனம் அப்போஸ்தலர் 10:3 பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது? தேவ தூதனால் நடத்தப்படுகிறோம், தேவன் எங்களோடு கூட பேசுகிறார் என்று எத்தனை பேர் தைரியமாக, பொய்யாகல்ல உண்மையாக எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் என் குடும்பத்தில் நானும் என் வீட்டாரும் தர்மம் செய்கிறவர்கள், எப்பொழுதும் ஜெப சிந்தையோடு காணப்படுகிறவர்கள், எங்கள் வீட்டிலே கிரமமாய் உபவாசம் செய்கிறவர்கள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உபவாச ஜெபம் என்று ஓடுகிறவர்கள் இன்று அநேகர் இருக்கிறார்கள். ஜெபத்துக்காக எங்கோ ஓடுகிறவர்கள் என்று அநேகர் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுடைய வீட்டிலே நீங்கள் குடும்பமாக, உங்கள் அக்கம் பக்கத்திலே, உங்கள் பகுதியிலே உங்களுக்கு தெரிந்த இன்னும் அநேகர் தங்களுடைய கஷ்டத்திலே யாரிடம் போய் உதவி கேட்பது என்று கூட தெரியாத அநேகர் இருக்கிறார்கள். நீங்கள் செய்கிற நற்காரியங்களை தம்பட்டம் அடித்து விளம்பரம் செய்யாமல் மிகுந்த அடக்கத்தோடு பணிவோடு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த கொர்நேலியை போன்ற சாட்சியை நாம் பெற முடியும். அது மட்டுமல்ல, கொர்நேலியிடத்திலே தேவதூதன் வந்து உறவாடினது போன்ற அனுபவங்களை இன்றும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. 4ஆம் வசனத்திலே அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுடைய சமூகத்திலே நினைப்பூட்டுதலாக வந்து எட்டி இருக்கிறது. நம்முடைய ஜபங்கள் நம்முடைய வீட்டின் கூரையை விட்டு மேலே போகிறதா? நம்முடைய தர்மங்கள், நம்முடைய நற்காரியங்கள், நம்முடைய நற்கிரியைகள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்துக்கு போய் எட்டுகிறதா? இந்த கொர்நேலியு இன்றைக்கு நமக்கு இந்த தவக்காலத்திலே கற்றுத்தரும் காரியம். அருமையான ஊழியக்காரனே, அருமையான விசுவாசியே, நீ குடும்பமாக தேவனுடைய சமூகத்திலே உபவாசிக்கிறாயா, ஜெபிக்கிறாயா? உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தரித்திரருக்கும் இல்லாதவர்களுக்கும் ஊழியங்களுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் நீ ஓடி சென்று தேடி சென்று கொடுத்து எனக்கு நினைப்பூட்டுதலாக அது வந்து எட்டும் அளவுக்கு நீ நடக்கிறாயா என்று கொர்நேலியின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய வேண்டுகோள், ஒரு பெரிய அறிவுரை, ஒரு பெரிய எச்சரிக்கை தரப்படுகின்றது. மேலும் இந்த கொர்நேலியை குறித்து பார்க்கும் பொழுது அவரை பற்றி கொடுக்கப்படக்கூடிய சாட்சி 22ஆம் வசனம் அப்போஸ்தலர் 10:22 நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்த சாட்சியை பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அந்த கொர்நேலியு நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவர், யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்று அவரை குறித்து சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது 30ஆம் வசனத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் என்று அங்கே கொர்நேலியு சொல்லுகிறார். கொர்நேலியு என்ன சொல்லுகிறார்? நான் உபவாசித்து என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எங்கேயோ போய் யாரோ நடத்துகிற கூட்டத்தில் உட்கார்ந்து அவர்களுக்கு தெரிந்த காரியத்தை சொல்லுவதையெல்லாம் கேட்டு அங்கே கைத்தட்டி அல்லேலூயா போட்டு கூச்சல் போட்டு அல்ல, அவருடைய வீட்டிலே அவர் உபவாசித்து அவருடைய வீட்டிலே ஜெபம் செய்து. இந்த சபைகளிலே, திருச்சபைகளிலே வெள்ளிக்கிழமைகளிலே உபவாச ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றது. நாம் செல்வதிலே தவறில்லை. நான் என்னுடைய இளம் பருவத்தில் 20 முதல் 23 வயது இருக்கும் பொழுது நாகர்கோவில் பட்டணத்திலே டிடி ராஜா என்கின்ற அருமையான ஒரு ஆசிரியரும் ஊழியரும் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணி மக்கள் மத்தியில் மிஷனரிகளை அனுப்பி ஊழியம் செய்யக்கூடியவருமாகிய
அவருடைய வீட்டின் மாடியிலே உபவாச ஜெபம் நடைபெறும். அதில் சென்று நான் கலந்து கொள்ளுவேன். எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமாக, அங்கு கேட்கக்கூடிய சாட்சிகள், அங்கு உரைக்கப்படக்கூடிய பகிரப்படக்கூடிய தேவ செய்திகள் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். காலை முதல் மாலை வரையிலும் கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து விட்டு நான் அங்கு சென்று இருப்பேன் ஆத்தும ஆகாரத்துக்காக. அந்த உபவாச நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது போக என்னுடைய வீட்டிலே நான் தனியாக பல நாட்கள் உபவாசித்து நான் ஜெபித்திருக்கிறேன். அருமையான இந்த கொர்நேலியு சொல்லுகிறார், நான் உபவாசித்து என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். 31ஆம் வசனத்திலே, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தொருளப்பட்டது. பாருங்க, என்ன அருமையான சாட்சி பாருங்க. இந்த லெந்து நாட்களிலே உங்களுடைய ஜெபங்கள், என்னுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்திலே கேட்கப்பட வேண்டும். நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய நற்காரியங்கள் ஆண்டுடைய சமூகத்துக்கு போய் எட்ட வேண்டும். இந்த 2026 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையிலும் வட இந்தியாவிலே நான் ஊழியம் செய்ய சென்றிருந்தேன். இரவு நேரங்களில் ஏராளமானோர் பசியினாலே பட்டினியினாலே குடும்பமாக பசியினாலே பட்டினியினாலே வாடிக்கொண்டிருந்தவர்கள், கையிலே காசு இல்லை, வேண்டுமென்று கேட்க தெரியாதவர்கள் அநேகரை நான் சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தையும் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய பண உதவி ஆகாரங்களை வாங்கி கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து வந்தேன். மிகுந்த சந்தோஷம். நான் வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு திரும்பி வந்து சில நாட்களிலே கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு இருந்த என் குடும்பத்தின் பல லட்சம் ரூபாய் கடன்களை ஆண்டவர் அற்புதமாக அவைகளை அடைப்பதற்கு பல வருடங்களாக நான் முயற்சி செய்து கொண்டிருந்த எங்களுடைய ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டியை நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு முன் பணத்தை எனக்கு கொடுத்து அந்த கடன்களையெல்லாம் அடைக்க தேவன் கிருபை செய்தார். சில ஆயிரங்கள் நான் தர்மம் செய்து வந்தேன். ஒரு அருமையான மிஷனரி, ஏழை மிஷனரி, இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தில் சேலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறவர், அவருக்கு ஒரு நல்ல தொகையை சில ஆயிரங்களை நான் அனுப்பி கொடுத்தேன். கர்த்தர் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையிலே பொழிந்தருளினார். அன்பானவர்களே, கொர்நேலியின் வாழ்க்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய தான தர்மங்கள், உன்னுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தை வந்து எட்டினது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்களுடைய தான தர்மங்கள், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய உபவாசங்கள், நம்முடைய உபவாசங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வீட்டிலே நாம் குடும்பத்தோடு ஏறெடுக்கக்கூடிய காரியங்கள் தேவ சமூகத்தை போய் எட்ட வேண்டும். தேவ சமூகத்தை போய் எட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்தின் காரியங்களை தேடி குவிப்பதிலே, இந்த உலகத்தின் சொத்துக்களை அள்ளி போட்டு சம்பாதித்து அதிலே திருப்தி காண்பதிலே ஒரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. கர்த்தருக்கு பிரியமான நற்காரியங்களை நாம் செய்வதிலே தேவன் அதிக எதிர்பார்ப்பு உடையவராக, ஒவ்வொரு தனிநபர், ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் அவர் அதை எதிர்பார்க்கிற ஆண்டவராக காணப்படுகிறார். இந்த லெந்து நாட்களிலே நாம் நினைவு கூறுவோம். நாம் சற்றே திரும்பி பார்ப்போம். நம்முடைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் எத்தனை கல்லூரிகள், எத்தனை கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், எத்தனை கிறிஸ்தவ கல்லூரிகள், எத்தனை மருத்துவ கல்லூரிகள், எத்தனை மருத்துவ மனைகள், எத்தனை நற்காரியங்கள் அனாதைகளுக்காக, ஆதரவற்றவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக, கைம்பெண்களுக்காக துவங்கப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கும் ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன என்று சொன்னால், தன்னலமற்ற சுயநலமற்ற ஐடாஸ்கடர் போன்ற அருமையான ஸ்திரீகளும் இன்னும் அந்த மிஷனரிகளும் குடும்பமாகவும் தனியாகவும் வந்து சிலுவை சுமந்து பாடுகளை சுமந்து தங்களுடைய சொகுசான வாழ்க்கைகளை துறந்து இந்த தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கு சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். 2001ஆம் ஆண்டு நான் குஜராத் மாநிலத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில்
அங்கே நடந்த பூகம்பத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து ஊழியம் செய்ய சென்றிருந்தேன். அங்கு ஒரு பள்ளியை நான் பார்த்தேன், கிறிஸ்தவ பள்ளி. ஆனால் அது அரசாங்கத்தின் கையிலே இருந்தது, கிறிஸ்தவர்களின் கையிலே இல்லை, அரசாங்கத்தின் கையிலே இருந்தது. இன்று வட இந்தியாவிலே பல்வேறு பாகங்களிலே மிஷனரிகள் ஆரம்பித்த அநேக காரியங்கள் முன்னேற்றம் இல்லாமல் பின்தங்கி காணப்படுகின்றன. ஆனால் தென்னிந்தியாவிலே இன்னும் வடகிழக்கு மாநிலங்களிலே தேவனுடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் பிரயோஜனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து தியாக சிந்தையோடு இங்கே மிஷனரிகள் கடந்து வந்தார்கள். அதிலே படித்து பயன்பெற்ற அநேகர் இன்றைக்கு இந்தியர்கள் என்ன செய்கிறார்கள்? அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கும் சென்று ஏராளமாக செல்வத்தை சேர்த்து வெளிநாட்டுக்கு செல்கிறவர்கள் இன்னும் மேலே 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 வேறு நாடுகள் நல்ல சம்பளங்களை, நல்ல ஆசைகளை, ஐஸ்வர்யங்களை குவிப்பதற்கு ஏற்ற இடங்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பொருளாதாரம், இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம், இதன் மீது மட்டுமே நோக்கம் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அஸ்திபாரம் யாரால் போடப்பட்டது? தியாக சிந்தையோடு கூட வந்த மிஷனரிமார்கள் உருவாக்கின ஸ்தாபனங்கள். வேதம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? இந்த பூமிக்கு உரியவைகளை அல்ல, உலகத்துக்குரியவைகளை அல்ல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பதாக திருப்பூர் என்கிற இடத்துல ஒரு கணவன் மனைவி, ஒரே பெண் குழந்தை, 17 வயது பெண் குழந்தை. கணவன் மனைவிக்கு உள்ளே சண்டை. என்ன சண்டை என்று சொன்னால், அந்த மனைவியின் வீட்டிலே அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய சொத்துக்களிலே சரியான பாகத்தை கொடுக்கவில்லை, சரியானபடி சொத்து பங்கிட்டு தரப்படவில்லை. இது அந்த கணவனுக்கு மிகுந்த வருத்தம். ஆகவே அந்த கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை, இந்த சொத்து பாகப்பிரிவினை சரியாக செய்யவில்லை என்று சொல்லி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே, திருடர்கள் கன்னமிட்டு திருடுவார்கள். திருடன் வெளியிலேருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே திருடன் இருக்கிறான். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, பெற்றோர், பிள்ளைகள், இவர்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பெரிய மோசமான காரியம் சொத்துக்களை அபகரிப்பது, பணங்களை அபகரிப்பது, திருடுவது. திருடன் வெளியிலே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே திருடர்கள் இருக்கிறார்கள். அக்காவுக்கு சேர வேண்டியதை தங்கச்சி அபகரித்துக் கொள்வது, தங்கைக்கு போய் சேர வேண்டியதை அண்ணன், தம்பி, அக்காமார் அபகரித்துக் கொள்வது, பெற்றோருடைய சொத்துக்களை அபகரித்து கொண்டு அவர்களை அனாதிகளாக துரத்தி விடுவது அல்லது அவர்களை கொன்று விடுவது போன்ற காரியங்கள் இன்றைக்கு அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. திருடர்கள் வெளியிலே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, திருடர்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஒரு காரியம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பெற்றோர் சொத்துக்களை சேர்த்து வைக்க எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவைகளை ஒழுங்காக பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுப்பதிலே கவனமாக இருங்கள், ஞானமாக இருங்கள். அநேக குடும்பங்கள் இதனால் இன்றைக்கு மிக மோசமான, கேவலமான ஒரு அன்பற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? வேதம் நமக்கு எச்சரிக்கும் காரியம். அந்த கணவன் மனைவி இடத்திலே சண்டை ஏற்பட்டு அந்த தன்னுடைய ஒரே பெண் பிள்ளையை தன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பிவிட்ட அந்த குடும்பத் தலைவர் கணவன் மனைவியை அடித்து கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டு அந்த குடும்பமே இப்பொழுது நாசமாகி போனது. இந்த பிள்ளை அனாதையாய் நிற்கின்றது. சில நாட்களுக்கு முன்பு திருப்பூரிலே நடந்த ஒரு சம்பவம். திருடர்கள் குடும்பத்திலும் கன்னமிட்டு திருடி உங்கள் அமைதியை கெடுத்து உங்கள் உயிரை பறிக்கும் கொடிய காரியத்தை செய்வார்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கும் காரியம் கொர்நேலியை போன்ற நீங்கள் உங்கள் வீட்டிலே உங்கள் குடும்பமாக நீங்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் தான தர்மத்திலும்
அதை தம்பட்டம் அடிக்காமல் ஆண்டவருக்கு பிரியமாக இந்த நற்காரியங்களை செய்யும் பொழுது தேவதூதன் உங்கள் வீட்டிலே வந்து இறங்குவார். தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும். அன்றாடம் உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நிவர்த்தி செய்து தருவார். அவருடைய சமாதானம் உங்களை நிரப்பும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு இந்த லெந்து காலத்திலே கிருபை செய்வாராக. அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தந்த நல்ல பாடங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரே நாங்கள் நல்ல உள்ளம் உள்ளவர்களாக, தியாக சிந்தை உள்ளவர்களாக, இந்த உலகத்தை நாங்கள் ஆண்டவரை நேசிக்கும் பிள்ளைகளாக இல்லாமல் உம்மை முழு மனதோடு நேசித்து நீர் விரும்புகிற நற்காரியங்களை ஜெபத்திலும் உபவாசத்திலும் தான தர்மத்திலும் நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்முடைய தேவதூதர்கள் எங்களோடு உறவாடும் பெரிய பாக்கியத்தை நாங்கள் பெற, நாங்கள் எங்கள் சந்ததிக்கு நல்ல பண்புகளை, நல்ல குணங்களை, நல்ல செயல்களை கற்றுக் கொடுத்து நாங்கள் ஆண்டவரை பிரகாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். குறைகள் குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.